வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, சின்சான் ஃபாஸ்ட் அசில் மூவி இருக்குல்ல, அதோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சக்கியோடைய வானவில் தந்தை ஒரு லுக் விட்டுருப்பார். அந்த லுக்கு சசியாக இருக்கும். ஸோ அந்த பாட்டோட கண்டு பண்ணாக்கா இந்த பாட்டு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சேனல் உங்களை சந்தோஷமாகவும் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டாக வைத்துக்கொள்ள உருவாக்கப்பட்டது தான் இதோடைய லட்சியம். ஸோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி இந்த மூவியோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னாக்கா கனவு எல்லாருக்கும் எப்படி வேணால் வரலாம், என்ன மாதிரி வேணாலும் வரலாம், அது சந்தோஷமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கலன்னா பார்ட் 1 இருக்குது, போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆன உடனே நம்மளோட சின்சானை தான் காட்டுறாங்க. அவங்க சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ இன்னைக்கு என்ன கனவு வரப்போதோ அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே நம்ம பேரியை காட்டும்போது ஐயோ இன்னைக்கு என்ன கனவு வரப்போதோ அவரு அப்படி இருக்காரு. அங்கே கட் பண்ண உடனே நம்ம சின்சான் போயிட்டு நம்ம பேரி கிட்ட நைனா எழுந்துக்கோங்க நைனா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ நம்ம மிக்ஸி உள்ள வராங்க, ஃபோன் எடுத்துக்கிட்டு ஐயோ பூதம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் கத்துறான். ஏன்னா நம்ம மிக்ஸி தூங்காமல் இருப்பாங்களே, அவங்களும் பேயமாக இருப்பாங்க. உடனே நம்ம பேரியை புட்டுன்னு வச்சு நம்மள மிக்ஸி ஐயோ இவளும் பூதம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்துறாங்க. உடனே நம்ம மிக்ஸி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு என்னதான் கனவு இது இப்படி பயங்கரமாக வருது, தூங்கவே முடியலன்னு சொல்லி இவங்க 2 பேர் இருக்காங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க நைட்டு எங்களுக்கு என்ன கனவு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர் ஓட்டுருக்காங்க. அந்த மீன் வாய்க்குள்ளே போன வச்சு நம்மளோட சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு சொல்லி இவங்க 2 மீன் வாய்க்குள்ளே போகிறாங்க. நீங்கள் நைட்டு அப்படி ஓட்டுறத பார்த்தீங்கன்னாக்கா அந்த நைட்டாக அந்த மீன் பார்த்தீங்களா, அந்த மீன் கேஸை வெளியே அனுப்பி இவங்களை அது கூட சேர்த்து அப்படியே வெளியே அனுப்பிடும். ஸோ அந்த இடத்துல கட் பண்ண உடனே நம்மளோட சக்கி அவங்க அப்பா காட்டுறாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, இது தப்பாக இருக்குப்பா, எனக்கு என்னமோ நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லி நம்ம சக்கி சொல்ல அவர் அவங்க அப்பா சொல்கிறார், இல்லைம்மா இது எல்லாமே உன்னோட கனவு வராமல் தடுக்கிறதுக்கு தான், இது நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அப்பா சம்மதப்படுத்துகிறா. அங்கே நம்ம கசாமா பார்த்துருக்கான். ஸோ அங்கே கட் பண்ணாக்கா நம்மளுடைய சின்சான் அப்புறமா போச்சன் இவங்க 2 பேரும் அந்த கிரவுண்டில் விளையாடுறாங்க. அப்புறமா நம்மளோட சக்கி மசா அப்புறமா நேனி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட சின்சான் போயிட்டு சக்கி கிட்ட இந்த பொம்மை உனக்கு யார் கொடுத்து கேட்கும்போது நம்ம சக்கி என் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல கட் பண்ண உடனே அன்னைக்கு நம்ம கசாமா மட்டும் அந்த இடத்துக்கு வரல. ஸோ அவங்க கட் பண்ண உடனே இவங்க எல்லாருமே திருப்பி கனவு காணப்படுறாங்க. அப்போ நம்ம நேனி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கராகி நல்லா பாட்டுருக்கா. அப்போ நம்ம சின்சானை காட்டுறாங்க. நம்ம சின்சான் சந்தோஷமான ஒரு கனவு கண்டிகளோட விளையாட்டு உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். அங்கே கட் பண்ணாக்கா நம்மளோட கசாமாவை காட்டுறாங்க கனவுல. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் லூசு பசங்களா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கசாமா மண்டையில் யாரோ தட்டுறாங்க. பார்த்தா நம்ம போச்சன் கல்லாவே மாதிரி வந்திருப்பான். ஸோ அங்கே கட் பண்ண உடனே நம்மளோட கசாமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளே கிரவுண்டுக்கு வரான். இந்த பிளே கிரவுண்ட் வந்தோடனே நம்ம கசாமா சொல்கிறான், நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்கியை மட்டும் அந்த ஆட்டில் பார்த்தேன், அவன் மட்டும் அங்கே இருந்தா, எனக்கு என்னமோ சக்கி மேலே தான் டவுட்டானு சொல்லும்போது நம்ம நீ எப்படி அதெல்லாம் சொல்லலான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கசாமா நீ வேணால் நோட் பண்ணி பாரு, சக்கியோட வீட்டில் தான் அந்த ஆண்டனா மாதிரி ஏதோ ஒன்று விசித்திரமாக இருக்குது, அதனால தான் எனக்கு அவன் மாதிரி சந்தேகமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நீ சக்கி இதெல்லாம் உண்மையாக சொல்லி கேட்க பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வரான். சின்சான் நம்ம கசாமா காதில் ஊதி ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு இந்த கசாமா பெண்களோட நீ இப்படிலாம் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குற பார்த்தீங்கன்னா டேய் நீ ஏன்டா இப்படி வேஷம் போட்டுலாம் கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்சான் சொல்கிறேன் நம்மளுடைய காசுக்கா டீமில் தான் நம்ம சக்கி இருக்கா, நம்ம எப்படி அவளை சந்தேகப்படுற சொன்னோடனே இவங்க எல்லாருமே ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கியோட ஒரு ஃப்ளாஷ்பேக் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம சக்கி பார்த்தீங்கன்னாக்கா எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓட்டிருக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சக்கியை தட்டி தடவிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் இருக்கிறப்ப உடனே அவங்களோட பெரிய வருஷன் அம்மான்னு பின்னாடி வர பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா கோவமா நீ ஏன் இங்கே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே திருப்பி நம்மளோட சின்ன வயசு சக்கியை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மிஷினை வச்சு விளையாட்டுருக்கா. அங்கே விளையாட்டுருப்ப அவங்க அம்மா அங்கேயும் அவகிட்ட கத்தி இங்கெல்லாம் வரக்கூடாது சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய சக்கியை காட்டுறாங்க. திருப்பியும் அவள் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா ஏதோ பேய் மாதிரி அவளை கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே நம்ம சக்கி ஓடுறா. அவங்க அம்மா அந்த பேய் உருவத்தில் அவள் காலை பிடிச்சா அவளை இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சக்கி கத்துறா அந்த கனவுல. அப்படி கத்துன உடனே அவங்க மிஷின் கோளாறாகுது. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தெரியுது நம்மளோட சக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாஸ்க்கை போடாமலே தூங்கிருப்பான். அப்படி தூங்கினோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு இந்த மாதிரி பயங்கரமான கனவு வரும். ஸோ அவங்க அப்பா அவளை திட்டுறாங்க, இதை போடாமல் நீ ஏன் தூங்குற, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு நம்ம சக்கி சொல்கிறா. ஸோ அந்த இடத்துல கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி கனவு உலகத்தை காட்டுறாங்க. நம்ம சின்சான் அவனோட புரி டான்ஸை வச்சு அந்த பொண்ணுங்க கூட விளையாட்டுருக்கா. எப்படின்னா இவங்க 2 பேரும் பட்டைக்ஸ் வச்சு இடிச்சுக்கிட்டு யார் போய் விழுறாங்கன்னு சொல்லி ஒரு போட்டி. ஸோ அந்த போட்டி நம்ம சின்சான் தான் ஜெயிக்கிறான். அப்படி ஜெயிச்சோடனே நம்ம கசாமா பின்னாடி பார்க்குறான், என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம கசாமா அவனோட கனவை யூஸ் பண்ணி அவன் ட்ரக் உருவாக்கி அந்த ட்ரக் வச்சு நம்ம சக்கி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி அவளை பார்க்கறதுக்காக இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறப்ப இவங்க 2 பேரும் மேலே டான்ஸ் ஆகிட்டு பாட்டு பாட்டுருக்காங்க சொன்னு நம்ம சக்கியை பார்க்குறாங்க. சக்கியை பார்த்து
பார்த்தோன்னே இந்த ராடு எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக அந்த இடத்துல விட்டோன்னே நம்ம சக்கியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2 பன்னீஸ் அங்கே வந்துடுது. உடனே அவங்க அப்பா அவங்க கன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வரக்கூடாது, யார் உங்களெலாம் இங்கே விட்டான்னு சொல்லி அவங்க அப்பா சண்டைக்கு வராரு. உடனே நம்மளுடைய 3 பேர் பார்க்குறாங்க, சக்கி என்ன நடக்குங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சக்கி சொல்கிறா, ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது நம்ம டேடி வந்து சுட பார்க்குறாரு. உடனே உங்கள் சக்கி தடுக்கிறான், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அந்த பன்னி வந்து இவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுருச்சு வெளியே. தூக்கி போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் போய் விழுந்துறாங்க, கசாமாவும் நேனியும். நம்ம சின்சான் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஈமா வாயிலே கஜாக் பண்ணிக்கிறான். அப்படி பண்ணோடனே எல்லாமே அந்த இடத்துல வெளியே போயிடுறாங்க. அப்போ நம்ம கசாமாவும் வெளியே போய் வந்தோடனே நம்ம கசாமாவோட பாசமான அம்மா அவனுக்கு பாசத்தை கொட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட நேனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசா கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோ காட்டி நீ எங்கெல்லாம் சீட் பண்ண பார்க்குறியா, சீட்டை நேனின்னு சொல்லி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல கட் பண்ணாக்கா அன்றைக்கி நைட் ஆகிடுது. நம்ம சக்கி மட்டும் தனியாக இருக்கா, காசுக்காக டீம் மீட் பண்ணாங்க. அப்போ நம்ம சின்சான் வரான். சின்சான் வந்து நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து இப்படிலாம் தனியாக சோகமாக கூடாது, நீ வந்து எங்களோட டீம் சேர்ந்த ஒரு மெம்பர், உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னோன்னு நம்ம சக்கி எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் எனக்காக தான் பண்ணுறாரு, எனக்கு ஒரு கெட்ட கனவு வரும், அந்த கெட்ட கனவுலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு நல்ல கனவு வர வைக்கிறாரு, இந்த ட்ரீமில் யூஸ் பண்ணி சொல்லி நம்ம சக்கி சொல்கிறா. நம்ம சின்சான் சொல்கிறான், பரவாயில்ல இந்த கனவு வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ண பார்க்குறோம், இதை விட்டு வெளியே வர ஏதாவது வழி இருக்குன்னு சொன்னால் நம்ம சக்கி அழுகுறா. ஐயோ இவங்களுக்கு நாம் தப்பு பண்ணுமே அப்படின்னு சொல்லி அழுகுறா. உடனே அவங்க அப்பா கட்டுறாங்க. அவங்க அப்பா அன்றைக்கி நைட் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்மளுடைய சக்கி வந்து சின்சானோட வீட்டுக்கு போயிட்டான். அந்த இடத்துல அவள் சாப்பிட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேர்கிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பா இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அப்பா கால் பண்ணி நம்ம சக்கியை கூப்பிட வந்துக்கிறாரு. வந்துட்டு அவர் வந்து கார்லேருந்து நம்ம சக்கியை கூப்பிட்டுருவாரு. அவர் வந்து கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்ஸி போய் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, மற்றவங்க கனவு வச்சு அவங்க பொண்ணு சந்தோஷம் இப்படி தான் அவங்க அப்பா கத்துறாரு, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு. நம்ம சின்சான் வந்து அவர் கலாய்க்கிறான், என்ன அங்கிள் இப்படிலாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு நமக்கு சின்சான் கலாய்ப்பாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம மிக்ஸியை காட்டாங்க, கோவமாக சாப்பிட்டுருங்க, இன்னும் அந்த ஆள் இப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லி அந்த நைட் காட்டாங்க. நம்ம சக்கி அந்த மிஷினை போட்டு அவள் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்க ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி நைட்டு இவங்க வீட்டை காட்டுறாங்க. இவங்க வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தூங்காமே ஒரு பிளான் போடுறாங்க, நம்ம ஏன் குழந்தையா மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அந்த ஆள் தடுக்கக்கூடாது, அந்த ஆள் அந்த மீன்குள்ளே தானே இருக்கான், நம்மளை அவன் தடுக்குமேன்னு சொல்லி நம்மளுடைய ஹாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிரோஷி காமின் ஆகிட்டாரு. நம்மளோட மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தையாக மாட்டாங்க. இவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோ வேஷம் போடுறாங்க. நம்ம சின்சான் மாதிரி பார்க்குறாங்க, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணாக்கா இவங்க எல்லாருமே தூங்குறாங்க. தூங்கின உடனே அன்னைக்கு முழு நிலா இல்லை அரை நிலா தான் வருது. ஸோ அன்னைக்கு அவங்க எல்லாம் கனவுக்குள்ளே போட்டாங்க. இவங்க 3 பேருக்கும் பால் இருக்குது. ஸோ இந்த குழந்தை அப்புறம் நம்ம ஈமாவளி நம்ம சின்சானுக்கு பால்ஸ் வந்துடுச்சு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அன்னைக்கு அப்போ காட்டுறேன் காத்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குன்னா நம்ம சக்கியை தேடி இவங்க எல்லாமே போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பன்னீஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் தடுக்குது. இவங்களை தடுத்த உடனே அவங்க அப்பா வந்து அதை தடுத்து பண்ணி நிறுத்த பார்க்குறாரு. நிறுத்த பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஈமாவரி பார்த்தீங்கன்னா பெருசாக அவள் எல்லாத்தையுமே தடுத்து அடிச்சு நோர்க்கிறா. அப்படி அவன் நோர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஷீராவும் குதிரையாக மாறி நம்மளோட சின்சானை தூக்கிட்டு ஓட பார்க்குறான். ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பன்னி அடிச்சு தோத்துறாங்க. பட் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெளியே தூக்கி போட்டுறாங்க. உடனே நம்ம சின்சானை பார்த்து அவங்க அப்பா சொல்லி, இது உனக்கான நேரம் சின்சான், நீ இந்த இடத்த விட்டு போக வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சானை சுற்றி பன்னீஸ்லாம் ரவுண்டு போடுது. எனக்கு கவலையே இல்லை சொல்லிட்டு நம்ம சின்சான் அந்த ட்ரீம் பால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் பாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடச்சு விடுவான். அப்படி உடச்சு விட்டோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பன்னீஸ் எல்லாம் அந்த ட்ரீம் பாலை தேடி போகும். அந்த ட்ரீம் பாலை தேடி போகிறப்ப நம்ம சின்சான் சக்கியை கடத்திட்டு அவங்க அப்பாவுக்கு டாட்டா சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக வெளியே போயிடுவான். அப்படி வெளியே போனோடனே நம்மளுடைய ஈமாவரி இவங்களை கேட்ச் பண்ணி வாங்கன்னா வாங்க வந்து சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கே இறக்கி விட்றா. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்மளுடைய ஹாரி அப்புறமா மிக்ஸி இவங்க 2 பேரும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க மீனுடைய சின்சான் அப்புறமா அந்த பொண்ணு அந்த பார்த்துட்ட உடனே இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் இவனை பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பக்கமாக ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன் இவங்களை திருப்பி இழுத்துக்குது. இழுத்த உடனே இவங்களுக்கு பால் வந்துடுது. இவங்க திருப்பியும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த பால் வச்சுட்டு சண்டை போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி உருவாக்குறாங்க. நம்ம மிக்ஸி வந்து ஒரு சைக்கிள் உருவாக்கிறாங்க, நம்ம வேறே ஒரு சைக்கிள் உருவாக்கி இவங்க 2 பேரும் சைக்கிள் உருவாக்கிட்டு அந்த வானவில் மண்டையை போயிட்டு பிடிக்க பார்க்குறாங்க. அவன் காலை பிடிச்சி இவங்க 2 பேரும் இழுக்கிறாங்க. அப்படியே அவன் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த மீனை பார்த்தீங்கன்னாக்கா மால் ஃபங்க்ஷன் பண்ணி அந்த மீனோட திசையே மாற்றி விட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் அந்த நம்மளோட சின்சான் மசா அப்புறமா நம்மளோட சின்சான் நேனி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா தப்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாமே தப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கசாமாவை காட்டுறாங்க. நம்ம கசாமா அவங்க அம்மாவோட பாஸ்ட்லேருந்து வெளியே மீண்டு வர முடியாமல் இருக்கான். நானே நம்ம சின்சான் பார்க்குறான், நாட்டி பாய் அப்படின்னு சொல்லி போய் இது நாட்டி இல்லடாடே அப்படின்னு நம்ம கசாமா கத்துறான். உடனே நம்ம சகியும் பார்க்குறான். பார்த்த உடனே சகி நீனா இங்கே பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஈமா வரைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக் அம்மாவை தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்ட உடனே நம்ம சின்சான் கீழே வந்துடுறான். உடனே அந்த இடத்துல கட் பண்ணாக்கா
நம்மளே போச்சான் மசா இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம நேனி தான் வரணும். நம்ம நேனி பார்த்தீங்கன்னாக்கா சீட்டர்னு கத்திட்டு இருந்தோடனே நம்ம ஈமாவரி அதையும் காப்பாற்றி நம்ம நேனியை வந்துடுறா. நம்ம நேனி வந்தோடனே இங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு இதெல்லாம் நம்ம பிரச்சனை பற்றி பேசுங்க, அதனால ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. ஸோ தப்பிக்க பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹேரி அப்புறமா மிக்ஸி இவங்க 2 பேரும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வானவில் மன்னன் கூட தான் சண்டை போட்டிருக்காங்க. அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இவங்க மூக்கிலேருந்து பால்லாம் எடுத்து அடிக்க பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆள் அங்கே கட் பண்ணாக்கா இவங்களை காட்டுறாங்க. நம்மளோட சின்சான் சக்கி இவங்க எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை வந்து துரத்திக்கிட்டு நிறையா பேர் வராங்க எனிமிஸ். இவங்க எல்லாருமே துரத்திக்கிட்டு இவங்களை அடிக்கிறதுக்காக நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க. உடனே அங்கே ஒரு பாலம் வருது. அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஷீரோவும் நம்மளோட ஈமாவையும் ஜம்ப் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஷீரோவில் மட்டும்தான் ஜம்ப் பண்ண முடியும். நம்ம ஈமாவை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும். நம்ம சின்சான் போயிட்டே தங்கம் அப்படின்னு சொல்லி கதறி பார்த்தீங்கன்னாக்கா நான் போக மாட்டேன் தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈமாவையும் வெளியே வந்துட்டு அவள் பார்த்தீங்கன்னாக்கா பட்டுன்னு குட்டியாயிடுவா அழுதுகிட்டு. ஏன்னா அவள் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவள் குட்டியாயிடுவா. நம்ம கசமாக பிடிச்சிப்பான் அவளை. ஸோ அந்த இடத்துல கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு லிசார்டு வருது. இவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பதுங்கிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பட்டு நம்ம கசமாக அவனோட ட்ரீமில் ஒரு டிராக்டர் வர வச்சுப்பான். பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் ஏறி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மீனை அந்த லிசார்டை அடிச்சு போட்டு இவங்க எல்லாமே ஓட பார்க்குறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வானவில் மண்டையை காட்டுறாங்க. அப்புறமா நம்மளுடைய ஹிரோஷி அப்புறமா மிக்ஸி இவங்களையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் போட்டிருக்காங்க. நம்ம ஹிரோஷி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு உரியற மிஷினை எடுத்து அந்த பன்னிஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சிட. அப்படி உடனே போயிட்டு இவங்க 2 பேரும் அந்த வானவில் மண்டையை கிட்ட சண்டை போடுறாங்க. நாங்கள் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துவோம், ஒன்று நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணாக்கா இந்த வீடியோவே நான் கட் பண்ணி பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா எண்டிங்கை போட்டுடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எண்டிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.